ஸோ இப்போ வந்து நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருந்தது. அப்பயும் லேப்டாப் சைக்கிள் எல்லாமே தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு லேப்டாப் சைக்கிள் எல்லாம் கொஞ்ச நாள் நிறுத்திட்டு அந்த கொடுக்கல. அது ஏன் அதை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். கண்டினியூ பண்ணியிருந்தால் மக்களுக்கு கொஞ்சம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க அதை கண்டினியூ பண்ணல. அது ஏன்னு தெரியல. ஆக்சுவலி இப்போ அதை விட நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு யூஸ் ஆகுது. மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறையா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய திட்டங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்? நான் முதல்வன், அப்புறம் வந்து புதுமை பெண் அந்த திட்டம், அப்புறம் மந்த்லி 1000 rupees வாங்குறது, இந்த மாதிரி நிறையா கொண்டு வந்தாங்க. அப்புறம் இப்போ காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ரீசெண்டாக லேப்டாப் கொடுத்தாங்க. அதுவும் எல்லாருக்கும் கொடுக்கல. கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க, கொஞ்சம் பேருக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஸ்டாப் பண்ணாமல் எல்லாருக்கும் கண்டினியூ பண்ணியிருந்தா அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதாவது காலேஜ் சேர்ந்தாப்புலேருந்தே கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, எண்டிங் ஸ்டேஜ் கொடுக்குறதால அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. எதுவும் கற்றுக்க முடியாது வேலைக்கு போகும்போது. ஸ்டார்டிங்கில் கொடுத்தா எல்லாமே கற்றுக்கலாம். காலேஜ்லேயும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக கொடுத்து இந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க் கொடுத்து இந்த மாதிரி சொல்லியிருந்தால் நிறையா இருக்குது. கல்வியில் பார்த்தீங்கன்னா கல்விக்கு மட்டுமே தமிழ்நாடு ஒதுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கோடிக்கு மேலே தான் ஒதுக்குறாங்க. அதனால் நம்ம எஜுகேஷனில் இந்தியாவிலே நம்பர் 2ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். ஃபஸ்ட்டு கேரளா இருக்குது. சரி, நம்ம காலேஜ் லெவலில் இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, ஸ்கூல் லெவலில் என்னெல்லாம் இருக்குது? ஸ்கூல் லெவலில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் தான். ஆனால் இப்போ நான் MBA வரைக்கும் பண்ணியிருக்கேன். காரணம்னா கவர்மெண்ட் பண்ணது தான்.